காசி, திருவண்ணாமலை சென்றால் ஆன்மா சுத்தமா? இதுதான் காரணம். புனித யாத்திரைகள், குறிப்பாக காசி மற்றும் திருவண்ணாமலை போன்ற சக்தி வாய்ந்த புண்ணிய தலங்களுக்கு சென்று வந்த பிறகு சிலருக்கு உடல் நலக்குறைவு ஏற்படுவதை கேட்டிருக்கிறீர்களா? பலரும் இதை வெறும் சோர்வாகவோ காலநிலை மாற்றத்தினாலோ ஏற்படும் விளைவு என்று கருதுகிறார்கள். ஆனால் இதற்கு பின்னால் ஒரு ஆழமான ஆன்மீக காரணம் உண்டு என்பதை அறிந்தால் வியப்படைவீர்கள். இந்த தலங்களில் குடிகொண்டிருக்கும் அதீத தெய்வீக ஆற்றல் நம் உடலில் உள்ள சூட்சும நாடிகளின் சமநிலையை சீர் செய்ய தொடங்குகிறது. நம் உடலின் ஆற்றல் தடைகளில் உள்ள அடைப்புகளை இது நீக்கும் போது உடல் அந்த திடீர் மாற்றத்தை உள்வாங்க முடியாமல் தற்காலிகமாக சோர்வை உணர்கிறது. இது ஒரு வகையான ஆன்மீக சுத்திகரிப்பின் ஆரம்பம். புனித யாத்திரையின் போது நீண்ட காலமாக நம்முடன் ஒட்டியிருக்கும் பழைய கர்ம வினைகள் மெல்ல மெல்ல நம்மை விட்டு நீங்கத் தொடங்குகின்றன. இந்த கர்ம வினைகள் வெளியேறும் செயலின் வெளிப்பாடாகவே காய்ச்சல், உடல் பலவீனம் போன்ற அறிகுறிகள் தோன்றலாம். இது தந்திர சாஸ்திரத்தின்படி தெய்வீக சக்தி நம்மை தூய்மைப்படுத்தும் ஒரு அத்தியாவசிய செயல்முறை. ஆகவே இந்த உடல்நல மாற்றங்களைக் கண்டு பயப்பட தேவையில்லை. உண்மையில் இது ஒரு ஆழ்ந்த ஆன்மீக நச்சு நீக்க செயல்முறை. உங்கள் உடல், மனம், ஆன்மா ஆகியவை புதிய உயர்ந்த ஆற்றல் அதிர்வுகளுக்கு தங்களை தயார்படுத்திக் கொள்கின்றன என்பதற்கான அறிகுறியே இது. புத்துணர்ச்சி பெறுவதற்கான ஒரு பரிசு. இந்த ரகசியத்தை மேலும் ஆராய உங்கள் கருத்துக்களை பகிருங்கள்.